Hi friends, வணக்கம். வெல்கம் டு லதா பிரைடல் பியூட்டி. இன்னைக்கு எப்படி ரசம் வைக்கிறது தாங்க பார்க்க போகிறோம். ரசமா? முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரசம் சாப்பிடுவேனாக்கா கண்டிப்பாக நான் வந்து ரசம் சாப்பிடுவேங்க. ஆனால் அது எப்படி சொல்கிறது, ஒரு 3 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்போ 4 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்போ அந்த மாதிரி தான் நான் வந்து என்னோடய வீட்டிலே வந்து ரசமே வைப்பேன். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் நான் என்ன பண்ணிட்டேன்னாக்கா 2 நாள் ஒரு முறை கண்டிப்பாக வந்து ரசம் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ 2 days ஒன்ஸ் வந்து என் வீட்டில் வந்து கண்டிப்பாக நான் ரசம் வைப்பேங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ரசம் வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மிளகும் சீரகமும் இடிக்கல்லில் போட்டுட்டேன். ஸோ இதை நல்லா மைய இடிச்சிக்க போகிறேன். வெங்காயத்தையும் நான் சேர்த்துக்கிட்டேன். நல்லா இடிச்சாச்சுங்க இடிக்கல்ல. புளியை நல்லா கரைச்சிக்கிட்டு இருக்கேன். கரைச்சி வச்ச புளியை வந்து பானைக்கு இப்போ நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். பானையில் ஊற்றிக்கிட்டேன். அதே மாதிரி இந்த இடித்து வச்சதையும் இதை கூட சேர்த்து போட்டுடுறேங்க. ஸோ கொஞ்சம் தமரி ஆட் பண்ணுறேன். உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு எண்ணெயும் கருவேப்பிலையும் இதில் போட்டுட்டேங்க. கூட்டி வச்சுட்டேன். எண்ணெயும் கருவேப்பிலையும் இப்போயே சேர்த்துட்டேங்க. கொஞ்சம் நல்லா கொதிச்சோன்னே டேஸ்ட் பார்த்துட்டு இறக்கிடலாம். ரசம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. நம்ம அடுப்பு அடைச்சிடலாம். போட்டது வந்து நல்லா வாசமாக இருக்குது. ஸோ ரெடி ஆயிடுச்சுங்க ரசம். ரசம் வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட் தாங்க. ஸோ வாரத்தில் ஒரு ட்ரிப்பு நம்ம ரசம் சாப்பிட்டாலும் நல்லது. ஆனால் ஆக்சுவலி நான் வந்து எங்கள் வீட்டில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னாக்கா 2 நாளைக்கு ஒரு முறை வந்து கண்டிப்பாக நான் ரசம் வச்சுருவேன். இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ரசமும் நம்ம சாப்பாடில் சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸ்டே ஹெல்த்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.